ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல் ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 2024வது வருஷம் ரஷ்யன் பிரைவேட் டாக்டிக்கல் பயோமெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த லெபார்டரியில் நிறைய குழந்தைங்களோட தலையில் ஸ்கேனிங் டிவைஸ் எல்லாம் வச்சு அவங்களோட பிரெயினோட ஐக்யூ லெவலை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த குழந்தைங்களுக்கு சூப்பர் பவர்ஸை செயற்கையாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த லெபார்டரியில இருந்த சீட்டாங்கிற ஒரு பையன் காணாம போயிட்டான்னு சொல்லி அந்த லெபார்டரியில அலாரம் அடிக்குது. இப்போ அங்க இருக்க எல்லாருமே அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். போற வழியில ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அந்த ட்ரெயின்குள்ள ஏறி ஒளிஞ்சிட்டான். ஆனா இவனை துரத்திட்டு வந்த மத்த எல்லாருக்கும் இவன் எங்க போனாங்கிற விஷயமே தெரியல. அங்க கட் பண்ணா இப்போ கோவால காட்டுறாங்க. இங்க ஒரு கமிஷனர் இருக்காரு. இவங்களுக்கு வர கேஸை இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க பிரைவேட்டா ஒரு பவுண்டி குரூப் கிட்ட கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அசிஸ்டண்டா கோல்டன் ஒருத்தரும் இருக்கான். இப்போ அந்த கமிஷனர் கொடுத்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கோல்ட்டும் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிச்சிட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு கார் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்ச அந்த கிரிமினலை நான் தான் பிடிச்சேன்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் காதலர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஹீரோ எந்த கிரிமினலை பிடிச்சாலும் ஹீரோயின் நான் தான் பிடிச்சேன்னு சொல்லி காசு வாங்குறதுக்காக சண்டை போடுவாங்க. அங்க கட் பண்ணா இப்போ அந்த லெபார்டரியில இருந்து சீட்டாங்கிற பையன் தப்பிச்சு போயிட்டான் இல்லையா. ஸோ அந்த பையனோட நர்வஸ் சிஸ்டத்தை அவங்க ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க ட்ராக் பண்ணதுல இந்த பையன் கோவால இருக்காங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கவங்களுக்கு இந்த பையன் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவ கோவாக்கு யாரை தேடி போயிருப்பான்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த நேரத்துல அந்த லெபார்டரியோட கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, அவனோட கதை அவன் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவனோட நரம்போட வடிவமைப்பு அது காரணம் இல்லாம எதையுமே செய்ய வைக்காது. அதனால அவன் கோவா போயிருக்கான்னா அங்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஆனா யாரை தேடி போயிருப்பான்னு தான் இவங்களுக்கு தெரியல. அங்க கட் பண்ணா அந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு அந்த கமிஷனர் அடுத்த வேலையை கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிட்டுன்னு ஒருத்தனை பிடிக்கணுமா. அந்த ஜிட்டுவோட அண்ணன் பாம்பேல பெரிய ரவுடி போல. ஸோ அவனுக்கு தெரியாம பிடிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த ஜிட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே அடிச்சு ஜிட்டுவை பிடிக்கிறதுக்காக போவாரு. அப்போ அந்த ஜிட்டு பயங்கரமான ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டுறான். அப்படி அங்க நடந்த சண்டையில அந்த கன் ட்ரிகர் ஆகி அந்த ஜிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். நம்ம கொன்னதை யாரும் பார்க்கல. அதனால நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போறலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கோல்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. அந்த நேரத்துல அங்க அந்த ஜீட்டாங்கிற குட்டி பையன் இவங்களை பார்த்துட்டு நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இவன் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம கேஷுவலா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அவனை கண்டுக்காம அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ஜீட்டாங்கிற குட்டி பையன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்போ அங்க டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல இறந்து போன அந்த ஜிட்டுவோட டெட் பாடி எல்லாம் காட்டுறாங்க. அப்போ இந்த குட்டி பையன் ஜீட்டாவால பேச முடியல. அதனால அவன் அந்த டிவியை தட்டி நேரா நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டண்டான கோல்ட்டையும் கை நீட்டி இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சைகையாலே காட்டி கொடுக்குறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயும் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த குட்டி பையன் சொன்னதை புரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை நேரம் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனான சீட்டாவையும் கூட்டிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கோல்ட்டோட தப்பிச்சு போயிடுவாரு. இப்படி இவங்களை கூட்டிட்டு நம்ம ஹீரோ கார்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் சீட்டா நம்ம ஹீரோவை கண்ணெடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ ஏன்டா நீ என்ன இந்த மாதிரி பாக்குற, இப்படி பார்க்காதன்னு சொல்லி அவனோட கழுத்தை திருப்புவாரு. அந்த நேரத்துல அந்த சீட்டாக்கு மூக்கலையும் வாயிலையும் ரத்தமா வருது. அதனால ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தலையில ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் எதுவும் தெரியாது. அவர் எதுவும் தெரியாம நிக்கிறாரு. அப்ப அந்த ஸ்கேன் எடுத்த ரேடியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இதுக்கு முன்னே தலையில ஆபரேஷன் பண்றதுக்காக இவனோட மண்டையோட்ட ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பையனோட பிரெயின் செல்ஸ்ல ஏதோ அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிரெயின் செல்ஸ் இந்த பையனுக்கு ஏதோ ஆர்டர் எல்லாம் கொடுக்குது போல. அதனால இது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி கிடையாது. நாளைக்கு காலையில கூட்டிட்டு வாங்க, நியூரோ சீஃப் டாக்டரா பாத்துரலாம்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த நேரத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் கோல்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த குட்டி பையனை விட்டுட்டு நாம எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அவனை தனியா விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த
நேரத்துல அவரு உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த குட்டி பையனை காணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் செவுத்துல நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கான். அதாவது நிறைய கப்பல் வர மாதிரியும் பயங்கரமா போர் நடக்கிற மாதிரியும் ஒரு டிராயிங் இருக்கு. அந்த நேரத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த போரோட சீன்ஸை நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு காட்டுறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவோட கை எடுத்து அவனோட தலை மேல வச்சு ப்ராமிஸ் பண்ற மாதிரி பண்றான். இப்போ அதே மாதிரியான ஒரு சீனை காட்டுறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவான கங்குவா அதே மாதிரி இந்த பையனோட தலைக்கு மேல வச்சு ப்ராமிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் அங்க கட் பண்ணா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு ட்ராக்கிங் ஒண்ணு வச்சிருக்காங்க போல. அதனாலதான் இவங்க இருந்த இடத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இறந்து போன அந்த ஜிட்டுவோட அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அங்க ஃபைட் நடக்கிற அந்த நேரத்துல பயங்கரமா அங்க ஹெலிகாப்டர் சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய பேர் இறங்கி அங்க பயங்கரமா கன் ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அவங்க அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கார்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக அந்த கார் பின்னாடியே ஓடுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப 2024ல இருந்து 1070வது வருஷத்தை காட்டுறாங்க. ஒரு ரோமானிய படை இந்திய நிலப்பகுதியை வந்து அடைஞ்சாங்க. ஆனா அவங்க பாரத நாட்டை அடைகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நிலப்பகுதி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களோட படை வீரர்கள் எல்லாருமே ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் போருக்காக பயிற்சி எடுக்கவும் அவங்களுக்கு ஒரு குட்டியான நிலப்பகுதி தேவைப்பட்டது. அப்படி அவங்க வர்ற வழியில தான் மொத்தமே இந்தியா கூட சேராத ஒரு 5 தீவுகளை பார்த்தாங்க. அது ஐந்தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்தீவுலயே முக்கியமா 2 தீவு உண்டு. ஒன்னு அரத்தி, இன்னொன்னு பெருமாச்சி. இந்த அரத்தி தீவுல இருக்கவங்க எல்லாருமே மோசமானவங்க, பயங்கர அரக்க குணம் உள்ளவங்க. அவங்க ஒரு உயிரை எடுக்கணும்னா கொஞ்சம் கூட பாவம் பார்க்கவே மாட்டாங்க. அத்தனைக்கும் அவங்க ரத்தத்தால தான் குளிப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான அரக்கர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தீவு பெருமாச்சி தீவு. இந்த பெருமாச்சி தீவுல வாழ்ற மக்களோட தொழிலே போர் தொழில் தான். பெருமாச்சி தீவு தான் பாக்குறதுக்கே ரொம்ப அமைதியாவும் பசுமையாவும் இருக்கும். இந்த தீவுல வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இப்ப இந்த ரோமானிய அரசர் என்ன பண்றாருன்னா, இந்த 5 தீவுல இருந்து ஒரு தீவை சூஸ் பண்ணி அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டு அந்த இடத்துல நாம தங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து போறலாம், நம்ம நல்லா பயிற்சி பெற்று பாரதத்தை நாம அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஒரு பக்காவான பிளான போட்டு அந்த 5 தீவுல இருந்து பெருமாச்சிங்கிற தீவை இவங்க சூஸ் பண்றாங்க. அந்த பெருமாச்சி தீவை நாம கைப்பற்றணும்னா அங்க இருக்கிற போர் வீரர்கள்ல 100 பேரா நம்ம குறைக்கணும். அதுக்காக ஸ்பை மூலமா கொடுவன் ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த கொடுவன் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி பெருமாச்சி தீவுக்கு போய் அங்க ரொம்ப நல்லா பழகி, எங்க ஊர்ல பெரிய ஒரு கப்பல் செய்யறதுக்கான வேலை வந்திருக்கு, அதனால எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு, சோ உங்க தீவுல இருந்து ஒரு 100 பேரை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதனால அந்த பெருமாச்சி தீவோட அரசர் 100 பேரை இவங்க கூட அனுப்பி விடுறாரு. அந்த கொடுவனும் இவங்களை கூட்டிட்டு காட்டு பகுதிக்குள்ள கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த கொடுவன் அவனோட ஆட்கள் மூலமா மறைமுகமா இந்த 100 பேரை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுறான். இந்த 100 பேரை அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ரோமானிய அரசனுக்கு தெரிவிக்கிற விதமா இவங்களோட வலது கைகளை வெட்டி அதை எல்லாத்தையுமே அந்த ரோமானிய அரசன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். இப்ப 100 பேரை கொலை பண்ணியாச்சு, திரும்ப இன்னும் 100 பேரை கூட்டிட்டு வரணும். அதனால இந்த கொடுவன் திரும்பவும் அடுத்த நாள் அந்த பெருமாச்சியோட அரசன் கிட்ட போய் 100 பேர் எங்களுக்கு பத்தல, இன்னும் 100 பேர் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. அதனால சரி ஓகே கூட்டிட்டு போன 100 பேர் அவங்க அனுப்புறாங்க. இப்ப இந்த கொடுவன் அந்த பெருமாச்சியில உள்ள போர் வீரர்களோட நடு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்துகிட்டு இருக்க அந்த பெருமாச்சியோட போர் வீரர்கள் கிட்ட இருந்து ஒரு சத்தம் கேக்குது, இந்த இடம் சரியா இருக்குமான்னு சொல்லி. இத கேட்ட கொடுவனுக்கு எதுவுமே புரியல. ஏன்டா இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு இவர் 100 பேரை கூட்டிட்டு போகும்போது அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த கொடுவன் என்ன சொல்லுவானா, எல்லாரோட வலது கையிலையும் வெட்டிட்டு இருக்கிற டெட் பாடி எல்லாம் ஒரே இடத்துல குவியலா போடுங்கன்னு சொல்லி இருப்பாரு. அந்த நேரத்துல இந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு ஓரமா மரத்து மேல ஒழிஞ்சிருந்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரு தன்னோட வலது கையை வெட்டி தூக்கி வீசிடுவாரு. பொணத்தோட பொணமா வந்து யாருக்கும் தெரியாம படுத்துடுறாரு. இப்ப இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து இவரு தப்பிச்சு பெருமாச்சிக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. சோ இனிமே இந்த கொடுவை இங்க வந்தானா இப்படி அவனை ஒரு பக்காவான பிளான் பண்ணி மடக்கிடலான்னு சொல்லி பிடிக்க வந்துகிட்டு இருக்க நேரத்துல இப்ப அவனை பிடிச்சிட்டாங்க. இப்ப இந்த 100 போர் வீரர்களும் ஒன்னு அட்டாக் பண்றதுக்கு பெருமாச்சியோட அரசர் வருவார்டான்னு சொல்லி பெருமாச்சி அரசரோட பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோ
ஹீரோவோட என்ட்ரி கங்குவா. நம்ம ஹீரோ கங்குவாவும் கொடுவனோட ஆட்கள் எல்லாம் அங்க பதுங்கி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லார் கூடயும் பயங்கரமான ஃபைட் பண்ணி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுவனோட கையை அறுத்து கொடுவனை உயிரோட பெருமாச்சிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த கொடுவன் பெருமாச்சிக்கு தனியா வந்திருக்க மாட்டான். அவனோட ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு தான் வந்திருப்பான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் கெஞ்சி கேட்குறாங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனா ஊர் மக்கள் யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு துரோகியை நாம கண்டிப்பா தண்டிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் அந்த கொடுவனை தீயில போட்டு கொளுத்துறாங்க. அப்ப அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் இவனை கொன்னா மட்டும் பத்தாது, இவனோட ஃபேமிலியே கொலை பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா கங்குவாக்கு இதுல விருப்பம் இல்ல. தப்பு பண்ணது அவன், அதனால அவனை நம்ம தண்டிச்சிட்டோம், அவனோட குடும்பத்தை நாம தண்டிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த கொடுவனோட ஒய்ஃப் அவங்க பையனை கூட்டிட்டு நேரா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவரோட கையில புடிச்சு கொடுத்துட்டு, என்ன நடந்தாலும் என் பையனோட உயிரை காப்பாத்தி அவனை காப்பாத்துவீங்கன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்ம ஹீரோவோட கையில புடிச்சு கொடுத்துட்டு இவங்களும் நெருப்புல குதிச்சிடுறாங்க. இப்போ அந்த மொத்த ஊர் மக்களுக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோ இந்த பையன் என்னோட பையன் சொல்றாரு. இப்படியே பல நாட்கள் போகுது. அந்த ரோமானிய பேரரசுக்கு எப்படியாவது பெருமாச்சி தீவை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு வெறியில இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு வழியும் அவர் இழந்துட்டாரு. இப்போ இந்த ரோமானிய பேரரசுக்கு ஒரு ஸ்பை இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அரத்தி தீவோட அரசனான உதிரன் கிட்ட நாம போய் பேசி பார்க்கலாம். ஏன்னா பெருமாச்சிக்கும் அரத்திக்கும் ஆல்ரெடி பயங்கரமான பகை இருக்கு. அதனால நாம அரத்தியோட கை கோத்துட்டோம்னா கண்டிப்பா பெருமாச்சி தீவை நம்மளால கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அரத்தி தீவோட தலைவனான உதிரனுக்கு இந்த தகவல் அனுப்புறாங்க. அந்த நேரத்துல அந்த உதிரனும் பெருமாச்சி தீவை அழிக்கிறதுக்கும் அந்த கங்குவாவை கொலை பண்றதுக்கும் இதுதான் சரியான நேரம், அதனால நாம ரோம பேரரசன் கூட சேர்ந்து அந்த தீவை கைப்பற்றலாம் அப்படின்னு இந்த உதிரன் ஒரு பிளான போடுறான். இப்ப இந்த உதிரன் அந்த ரோமானியர்கள் கூட கை கோர்த்து போருக்கு ஓகே சொல்றாரு. இப்போ இவங்க போர் தொடுக்க போற விஷயம் பெருமாச்சியில இருக்கிற நம்ம ஹீரோவான கங்குவாக்கு தெரியுது. அதனால அவங்களும் போருக்கு தயாராகிறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ அந்த உதிரன் என்ன பிளான் பண்றாருன்னா, பெருமாச்சி ஊர்ல இருக்கவங்களுக்கு நெருப்பு தான் கடவுள், அவங்களுக்கு போர் வந்துச்சுன்னா போருக்கு முன்னாடி நேரா ஒரு நைட்டு நெருப்பேத்தி சாமியை கும்பிட்டு அங்க இருக்க எல்லாருமே வெப்பன்ஸ் இல்லாம நீர் ஆடுறதுக்கு நீர்நிலைக்கு போவாங்க. அந்த நிலையில அவங்க கையில ஆயுதங்கள் இல்லாத இருக்கும் போது நாம உள்ள புகுந்து எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி பிளான போடுறாரு. இப்ப பெருமாச்சி மக்களும் அவங்களோட நெருப்பு கடவுளை வழிபட்டுட்டு நேரா நீர்நிலைக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல உதிரனோட ஆட்கள் நம்ம ஹீரோவோட ஆட்களை கொலை பண்றதுக்காக வராங்க. இப்ப அங்க பயங்கரமான ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்ல உதிரனுக்கு மொத்தம் 3 பசங்க உண்டு. அதுல 2 பசங்க இங்க வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தனை நம்ம ஹீரோ கொன்னுட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவர் வளர்த்துற அந்த குட்டி பையன் கிட்ட தூரமா இருக்கிற என்னோட வாளை எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அந்த குட்டி பையன் கத்தியை எடுத்துட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோவோட மேலேயே குத்திடுறான். ஏன் இப்படி பண்றான்னா, இந்த குட்டி பையனோட அப்பாவான கொடுவனை நம்ம ஹீரோ தானே ஊர் மக்கள் முன்னாடி நெருப்புல போட்டு எரிச்சிருப்பாரு. அது பழி தீக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ அவனை ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த உதிரனோட இன்னொரு பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்போ நம்ம ஹீரோ குத்துப்பட்டு அதே கத்தியை எடுத்து அவனையே குத்தி அங்க கொலை பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ தூது அனுப்புறதுக்காக ஒரு பறவை வச்சிருப்பாரு. அந்த பறவையை அந்த உதிரன் கிட்ட அனுப்பி இன்னையில இருந்து 8வது நாள் பெருமாச்சிக்கும் அரத்திக்கும் போர், இப்படிக்கு கங்குவா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இப்போ அரத்திக்கும் பெருமாச்சிக்கும் போர் நடக்க போகுது. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை மீட் பண்ணி, நீ பண்ணது தப்பு கிடையாது, உன்னோட கையாலேயே நான் சாகுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பெருமாச்சி மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் போர் முடிச்சு பெருமாச்சி மக்களை காப்பாத்திட்டு உன்கிட்ட வந்து நிக்கிறேன். அப்போ நீ உன் கையால என்ன கொல்லு, உன் கையால தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அவரோட ஊருக்குள்ள போறாரு. அங்க ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமா அந்த குட்டி பையனை எதிர்க்கிறாங்க, இவனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ யார் என்ன சொன்னாலும் எப்படி எதிர்த்தாலும் இது என்னோட பையன், இவனை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த ஊரோட தலைவர் அந்த குட்டி பையனை கருங்காட்டுல கொண்டு தனியா விடுறதுக்காக சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி நான் அவனை தனியா விட மாட்டேன், ஏன்னா அவங்க அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நானும் அவன் கூடவே போவேன்னு அந்த குட்டி பையன் கூடயே கருங்காட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா அங்க போன யாருமே திரும்ப வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அங்க நிறைய கொடூரமான விலங்குகள் இருக்கக்கூடிய காடு அது. இப்ப இந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க நிறைய விலங்குகள் இவங்களை தாக்க வருது. அதுல இருந்து இந்த குட்டி பையனை நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு.
அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த உதிரனோட 2 பசங்கள நம்ம ஹீரோ கொலை பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா? அதனால கங்குவா ஒன்ன தான் கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருக்காரு உதிரன். அங்க கட் பண்ணா இப்ப 2 குரூப்புக்கும் போர் நெருங்கிக்கிட்டு இருக்கு. போர்ல நெறைய பேருக்கு அடிபடும் பாத்தீங்களா? சோ அந்த காயங்கள் எல்லாம் சரி பண்றதுக்காக மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுக்காக பெருமாச்சியோட பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த அரத்திய டீம் எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, கங்குவாவ போர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. அதனால இங்க மருந்து மூலிகைகள் எடுக்க போய்கிட்டு இருக்க பெருமாச்சியோட பெண்களை அரத்தி வீரர்கள் வழிமறிச்சு, உங்களோட தலைவன் கங்குவா இங்க வரலன்னா உங்க எல்லாரையுமே நான் தாறுமாற கொலை பண்ணுவேன்னு சொல்றாரு. அதனால இப்ப அந்த பெருமாச்சியோட பெண்கள் அவங்களோட கையில ஒரு சங்கு இருக்கும், அதை ஊதுறாங்க. அது கோட்வேர்ட் மாதிரி இருக்கு. தூரத்துல கருங்காட்டுல இருக்கிற கங்குவா அந்த சங்கு சத்தத்தை கேட்டுட்டு வேற ஒரு சிக்னல் இந்த பெண்களுக்கு அனுப்புறாரு. நம்ம கங்குவா அந்த சங்கு மூலமா என்ன சொன்னாருன்னு இந்த அரத்தியோட மக்களுக்கு புரியல. ஆனா இந்த பெண்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 பெருமாச்சி பெண்கள் நீங்க இருக்கீங்க, உங்களால 15 பேரை அடிக்க முடியாதான்னு கேட்டிருக்காரு. அந்த கோவத்துல இந்த பெண்கள் எல்லாரும் வெறி கொண்டு இவனுங்களை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதுல அந்த உதிரனோட 3வது பையனும் வந்திருப்பான், அவனும் செத்து போயிட்டான். இப்ப உதிரனோட 3 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச உதிரன் உடனே போற தொடங்கிட்டான். சோ இப்போ பெருமாச்சி தீவுக்கு போய் அங்க போர் தொடுத்து பெருமாச்சியோட தலைவனை கொலை பண்ணிடுறான் இந்த உதிரன். ஆக்சுவலா இந்த பெருமாச்சி தீவோட தலைவனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கங்குவாவோட அப்பா தான். இப்போ நம்ம ஹீரோக்கு தூது சொல்ற ஒரு பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவை கிட்ட இந்த உதிரன் சில பல வில்களை கொடுத்து அனுப்புறான். அந்த வில்களை அந்த பறவை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோ இந்த வில்லெல்லாம் யாரோட உடம்புல இருந்து வந்திருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்றாரு. அதுல நம்ம ஹீரோக்கு அவரோட அப்பா இறந்து போன விஷயமும் தெரிய வருது. சோ அதனால இனிமே பெருமாச்சி மக்களை நாம தான் காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. போருக்கும் தயாராகிறாரு. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா கடல்ல பெரிய படையோட நேரா பெருமாச்சி மக்களை எதிர்த்து அந்த உதிரனோட கேங் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல போருக்காக பெருமாச்சி மக்கள் எல்லாரும் தயாரா இருக்காங்க. இப்போ இந்த கப்பல்ல இருக்கிற அந்த உதிரனோட டீமுக்கு அந்த கருங்காட்டுல நிறைய மக்கள் தீப்பந்தத்தோட நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால இவங்க எல்லாரும் அந்த கருங்காட்டு பக்கமா கப்பலை திருப்புறாங்க. அப்போ இங்க போருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பெருமாச்சி மக்கள் யாருக்குமே எதுவுமே புரியல, ஏன் இவங்க கப்பலை அந்த பக்கம் திருப்புறாங்க அப்படின்னு. அப்ப அங்க இருக்க ஒரு வயசானவங்க, வானத்துல இடி இடிக்குது, கருங்காட்டுல விலங்குகள் சத்தம் கேக்குது, அதை வச்சு இந்த கப்பல் அங்க திரும்பிச்சுன்னா ஒரே ஒரு அர்த்தம், நம்ம கங்குவா அங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அங்க ஒத்தையா நின்னு மரத்துல நிறைய தீப்பந்தங்கள் எல்லாம் செட் பண்ணி தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ அதனால பெருமாச்சி மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த உதிரனோட கேங் அங்க போகாம நம்ம ஹீரோ அவரோட உயிரைய பணயம் வச்சு இந்த வீரர்கள் எல்லாரையுமே இவர்கிட்ட போர் தொடுக்கிறதுக்காக வர வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு அங்கதான் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி போர் தொடுக்கிறதுக்காக உதிரனோட கேங் அங்க போயிருக்காங்க. இப்போ அங்க பயங்கரமான ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ கூட அந்த கொடுவனோட குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் நேரா வாழை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவோட கையில கொடுக்குறான். இப்போ இந்த பையன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டான். நம்ம ஹீரோவை கொலை பண்ண மாட்டான், அவர் கூடவே ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உதிரன் அந்த குட்டி பையனை படகுல கயிறை கட்டி அவனை தொங்க விட்டு திமிங்கலத்துக்கு இரையாக பாக்குறான். இத பார்த்து நம்ம ஹீரோ உதிரன் கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த கயிறு அறுந்து போகிறத பார்த்த நம்ம ஹீரோ அந்த கயிறை இழுத்து பிடிக்கிறாரு. இப்ப ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட உயிர், இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனோட உயிர், 2 பேர்ல ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். அந்த உதிரனும் நம்ம ஹீரோவை பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நான் போனா ஒரு உயிரோட போயிரும், ஆனா நீ செத்து போயிட்டனா உன்னோட மக்கள் எல்லாருமே செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அவனோட உயிரையை தியாகம் பண்ணி அந்த கயிறை அத்து விட்டு திமிங்கலத்துக்கு இரையாகிறான். இப்போ 1070வது வருஷத்துல தானே இது நடந்துட்டு இருக்கு. இதையும் 2024வது வருஷம் பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கதையும் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை அவங்க ஃபிளைட்ல தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவனை காப்பாத்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் 1070வது வருஷம் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் இறந்து போயிட்டான் இல்லையா, அதனால பயங்கர கோவத்துல நம்ம ஹீரோ அந்த உதிரனை கொலை பண்ணிடுறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ஜென்மத்துல உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லி உன்னோட அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா அந்த சத்தியத்தை என்னால
காப்பாற்ற முடியல. அதனால ஜென்மமா உன்னை காப்பாத்துற அந்த கடமைக்கு நான் ஆளா இருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் கடமைப்பட்டவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ பழைய பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதை வச்சு வெறித்தனமா அடிச்சு எல்லாரையுமே சாகடிக்கிறாரு. அங்க கட் பண்ண 1070வது வருஷம் பிளாஷ்பேக்ல அந்த அரத்தி ஏரியால அந்த உதிரன் அவங்களோட தலைவனை கொன்றுப்பார் இல்லையா நம்ம ஹீரோ, அவரோட டெட் பாடி அங்க வச்சுட்டு அடுத்த அரசன் யாருன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஒருத்தர் ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. என்னன்னா இந்த உதிரனுக்கு 3 பசங்க அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஆனா 4வதா ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு ரத்தாங்கசன். அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ரத்தாங்கசன் இங்க தலைவனா வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உதிரனுக்கும் வேசிக்கும் பிறந்த பையன் தான் அந்த ரத்தாங்கசன். அதனால அந்த மக்கள் எல்லாரும் ரத்தாங்கசன் இங்க வரதும் நம்ம ஏரியா மக்களுக்கு சாவு வரதும் ஒண்ணுதான், அதனால அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி உறுதியா இருக்காங்க. சோ அதனால அவரோட டெட் பாடிக்கு நீயே கொல்லி வச்சிருன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கொடுக்கறாங்க. அப்படியே அவனும் கொல்லி வைக்கலாம்னு சொல்லி போகும்போது தூரத்துல இருந்து மண்டையோட்டோட ஒருத்தன் வந்து அந்த கொல்லி வைக்க போறவனோட கைய வெட்டிடுறான். அந்த நேரத்துல பயங்கர வெறித்தனமா ரத்தாங்கசன் வராரு. இந்த இடத்துக்கு நான் தான் அரசேன்னு சொல்லி அரியாசனத்துக்கு ஏடி போய் அப்படியே நின்னுட்டு என்னோட அப்பாவை கொன்றிருக்கான் ஒருத்தன், அதனால அவனோட மண்டைய வெட்டி அவன் ரத்தத்தை எடுத்து பூசிதான் இந்த அரியாசனத்துல நான் உட்காருவேன்னு சொல்லி ஒரு சபதத்தை எடுக்கிறான். அங்க கட் பண்ணா இப்ப பிரசண்ட காட்டுறாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை காப்பாத்திட்டாம்ல. இப்போ அந்த லெபார்டரியில ஒரு கமாண்டர் இருப்பான் பாத்தீங்களா. இப்ப அந்த கமாண்டரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி பழைய ஜென்மத்துல இருந்த கங்குவா இப்ப நம்ம ஹீரோவாவும், பழைய ஜென்மத்துல இருந்த அந்த குட்டி பையன் இப்ப இந்த குட்டி பையன் ஜீட்டாவாவும் இருக்காங்களோ அதே மாதிரிதான் பழைய ஜென்மத்துல இருந்த அந்த ரத்தங்கர்சன் இப்போ இங்க கமாண்டரா வந்திருக்காரு. சோ இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எதுக்காக இந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க? அப்படி வந்திருக்காங்கன்னா அது சாதாரணமா விஷயமா இருக்காதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருக்க அந்த குட்டி பையன் அவனோட கையை வச்சு அசைக்கிறான். அப்போ ரோட்ல நின்றுட்டு இருக்க கார் எல்லாம் பயங்கரமா பறக்குது. சோ இப்போ சூப்பர் பவர் அந்த குட்டி பையனுக்குள்ள இருக்குதுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம கிரேட்டஸ்ட் ஃபியூச்சரை நோக்கி பறந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ அந்த 1070வது வருஷத்தை காட்டுறாங்க. அங்க அந்த ரத்தகசிங் என்ன சொல்றானா, கங்குவாவை கொன்னு அரியாசனத்தை ஏறி வேஷி மகன்கிற என்னோட கரையை நான் தொடைப்பேன், என்னோட ஒரே டார்கெட் கங்குவான்னு சொல்லி அவர் காத்துட்டு இருக்காரு. இப்போ பிரசன்ட்ல கமாண்டரா இருக்கிற ரத்தகசனை காட்டுறாங்க. இவன் அந்த சின்ன பையன் கூட இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கங்குவா உனக்காக தான் நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ கங்குவாக்கும் ரத்தங்கசாக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாட்டுக்கு ஒரு லீடை விட்டு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.